வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. இன்றைக்கு நாம் இந்திரனுக்கு ஏற்பட்ட சாபத்தின் விளைவு பற்றி நமக்கு தெரிந்திருக்கும். ஆனால் சாபம் ஏன் ஏற்பட்டது, அவன் ஏன் அத்தகைய ஒரு தவறான செயலில் ஈடுபட்டான் என்பதற்கு சில பல காரணங்கள் உண்டு. அதை பற்றி பார்ப்போம். இந்திரன் ஆசைப்பட்ட பெண் அகலிகை. அகலிகைக்கு சுயம்வரம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. சுயம்வரத்திற்கு போய் அவளை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று இந்திரன் நினைத்து கொண்டிருக்கின்ற வேளையில் அங்கு கௌதம முனிவருடைய பொறுப்பில் தான் அகலிகை வளர்ந்தாள். கௌதம முனிவர் ஒரு நிபந்தனை வைக்கிறார். எப்படின்னா, இந்த உலகத்தை 3 முறை சுற்றி வந்தால் இந்த பெண்ணை தருவேன். அவர் பொறுப்பில் வளர்ந்துகிட்டு இருக்க பெண் இல்லையா, அப்போ அவர் ஒரு நிபந்தனை வைக்கிறார். நமக்கு இந்த திருவிளையாடல் கதையில் பார்த்த மாதிரி உலகத்தை 3 முறை சுற்றி வாருங்கள்னு உடனே முருகன் வேகமாக போயிடுவார். பிள்ளையார் என்ன பண்ணுவார், அவங்க அம்மா அப்பா தான் என் உலகம் அப்படின்னு அவங்கள சுற்றி பழத்தை வாங்கிடுவார். இந்த மாதிரி டெக்னிக் ரொம்ப காலமாக இருந்திருக்கு. அப்போ இந்திரனும் உலகத்தை சுத்த போயிடுவார். ஆனால் கௌதமர் எல்லாருமே உலகத்தை சுற்றி வரவா அப்படின்னு இந்த சுயம்வரத்துக்கு வந்தவங்கெல்லாம் அந்த மாதிரி உலகத்தை சுத்த போகும்போது கௌதமர் என்ன சொல்லுவார், ஒரு கன்று ஈனும் பசுவும் அந்த கன்றுக்குட்டி வெளியே வருகின்ற அந்த தலையும் பசுவின் தலை 2 தலையையும் ஒரு சேர பார்ப்பவன். ஒரே பார்வையில் பசுவினுடைய தலையும் தெரியணும், கன்று வெளியே வந்த அந்த கன்றினுடைய தலையும் தெரியணும். இது 2ஐயும் ஒரே நேரத்தில் பார்ப்பவன் உலகை சுற்றி வந்த புண்ணியத்தை அடைவான் அப்படின்னு ஒரு இதில் சொல்லியிருக்கு. அதனால நான் அப்படி பார்த்துருவேன் அப்படின்ட்டு ஒரு பசுமாடு கன்று போடுற இடத்துல போய் 2ஐயும் ஒன்றா பார்த்துட்டு இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வார். இப்போ இந்திரனுக்கு உலகத்தை சுற்றிட்டு வந்தவனுக்கு எப்படி இருக்கும், அடப்பாவி இப்படி ஒரு டெக்னிக் இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு இவனுக்கு அது ரொம்ப வருத்தமாக இருக்கும். நம்மளை திட்டமிட்டு ஏமாத்திட்டாங்க, நமக்கு பெண் கொடுக்கக்கூடாதுன்னு இப்படி செஞ்சிட்டாரு. இன்னொன்று, அவருடைய பொறுப்பில் இருந்த பெண்ணை அவரே திருமணம் செய்கிறதுனா செய்திருக்கலாம், எதுக்கு சுயம்வரமெல்லாம் வைக்கணும் அப்படின்ட்டு அவன் கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கும்போது இவருடைய தவ ஆற்றல் மிகுந்து கொண்டே போகிறது. அப்போ இவருடைய தவ ஆற்றலுடைய மிகுதியை பார்த்து இவனுக்கு கொஞ்சம் அச்சம் ஏற்படுது. இவன் என்ன நினைக்கிறான், இவருடைய தவ ஆற்றல் மிகுந்து கொண்டே போகும்போது அது நமக்கு ஏதாவது இடையூறு ஏற்படுத்தி விடுமோ என்ற ஒரு அச்சம் இவனுக்கு ஏற்பட்டதுனால இவர்கிட்ட இருந்து அந்த தவ சக்தியை பறிக்கணும், தவ சக்தியை இழக்கும்படி ஏதாவது செய்யணும். அப்போ இந்த ஆண் ரவிந்து அடங்கிய பெரியோர்களுக்கெல்லாம் எப்போது அவர்கள் அவர்களுடைய சக்தி வீணாகும் அல்லது இழந்து போவார்கள் என்றால் அவர்கள் அதிகமாக கோபப்படும்போது. இப்போ நம்ம ரொம்ப பேசினா வாக்கு சக்தி போயிடும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி ரொம்ப கோபப்படும் போது நம்முடைய ஆன்ம சக்தி ஆன்ம பலத்தை நாம் இழந்து விடுவோம். அது மாதிரி தவ சிரேஷ்டர்களும் தங்களுடைய தவ பலத்தை இழந்து விடுவார்கள். எனவே இவன் என்ன பண்ணுறான், அகலிகை மேலே கை வச்சிட்டான். உடனே அவருக்கு எப்படி இருக்கும், அவர் கோவப்பட்டு இவனை சபிச்சிட்டார். சபிச்சதுல என்னாச்சு, இவருடைய தவ பலமும் குறைந்து விட்டது. அவன் எதிர்பார்த்த ஒன்று நடந்து விட்டது, அவன் எதிர்பாராத ஒன்றும் நடந்து விட்டது. அவன் சாபத்திற்கு உள்ளானான். இது என்னது, இப்படியெல்லாம் நடக்குமா உலகத்துல, இப்படிலாம் நமக்கு கதை எழுதி வச்சிருக்காங்களே, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு நமக்கு தோணும். நம்ம எப்பவுமே ஒரு கதையை படிக்கும்போது இது நம்ப முடியுமா நம்ப முடியாதா, கற்பனையா உண்மையா அப்படி படிக்கிறத விட அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய தாத்பரியம் என்ன அப்படின்றத பார்க்கணும். அது ஏன் இன்னைக்கு வரைக்கும் அந்த கதை நிற்குது, ஏன்னா காலத்தை வென்ற ஒரு கதையாக நிற்கிறது என்றால் அதில் எல்லா காலத்திற்கும் அந்த கதை தோன்றிய காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து அதில் இருக்கும். நம்முடைய தமிழுக்கு இணையான சொல்லக்கூடிய ஒரு கிரேக்க நாகரிகத்திலும் கூட இதே மாதிரி ஒரு காரியம் நடந்திருக்கு. அங்கே என்ன பண்ணுவாப்புல, அந்த கிரேக்க கடவுளர்களுடைய பெருங்கடவுள் ஜியஸ் அவன் என்ன பண்ணுவான், ஆம்பிட்ரியான் அப்படின்னு ஒருத்தனுடைய மனைவி, அவளுடைய அல்மாக்ஸ் அப்படின்றவளை போய் இந்த மாதிரி பண்ணிடுவான். அவங்க 2 பேருக்கும் பிறக்கிற குழந்தை தான் ஹெர்குலிஸ். இப்போ நம்ம சாதாரணமாக இட் இஸ் அ ஹெர்குலிஸ் டாஸ்க் அப்படின்றோம், மிகப்பெரிய வேலை, இது யாராலையும் செய்ய முடியாது, ரொம்ப கடினமான பணி அப்படின்னா ஹெர்குலிஸ் டாஸ்க்ன்றோம். அந்த ஹெர்குலிஸ் எப்படி பிறந்திருப்பான்னா, அவனுடைய தந்தைக்கு பிறந்தவன் இல்லை, அவனுடைய தாய்க்கும் ஜியஸ் என்ற பெருங்கடவுளருக்கும் பிறந்தவன். இந்த ஜியஸ் என்ன பண்ணியிருப்பாப்புல, அந்த பெண்ணை அவளுடைய கணவன் ரூபத்தில் போய் தான் ஏமாத்திருப்பாப்புல.
எப்படி இந்திரன் வந்து கௌதம முனிவர் உருவம் எடுத்து அகலிகிட்ட போனானோ அதே மாதிரி தான் ஜிஎஸ் என்ற பெருங்கடவுளும், அவனும் தேவர்களின் தலைவன் தான், தேவர்களுக்கெல்லாம் பெருங்கடவுள், கடவுளர்களுக்கெல்லாம் பெருங்கடவுள், அவனும் இதே வேலை தான் பார்த்துருப்பான். அப்போ அந்த காலத்துல வந்து இது இந்தியாவா இருந்தாலும் சரி, கிரேக்கமாக இருந்தாலும் சரி, இது ஒரு சகஜமான சம்பவமாக நடைபெற்று இருக்கிறது. நன்றி, வணக்கம்.